வணக்கம். சித்தக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம சித்த மருத்துவத்தில சித்த மருத்துவர்கள் எல்லாருமே ஒரு நோய்க்கு போய் அணுகணும் அப்டின்னா, அவங்க வந்து பல சரக்குகள், அதாவது மருந்து பொருட்கள சேர்ந்து ஒரு மருந்தா குடுப்பாங்க. அதில நெறைய மருந்து பொருட்கள் கலந்திருக்கும். ஒவ்வொரு மருந்து பொருளும் ஒவ்வொரு வேலைய செய்யும். அது இப்போ நம்ம ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு போறோம் அப்டின்னா, சித்த மருத்துவர்கள் வந்து அதில அதிமதுரம் சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா பாடுறவங்க வந்து நல்லா த்ரோட் வந்து நல்லா குரல் வந்து அவங்க டோன் வந்து நல்லா தொறக்கணும். அவங்களுக்கு த்ரோட் இரிட்டேஷன் இருக்கு. ஏதாவது சாப்பிட்டா அவங்களுக்கு த்ரோட் பிரச்சனை வந்திருக்கு. அதனால குரல் வந்து தொறக்க முடியல அப்படின்னா கூட அவங்க அதிமதுரம் வந்து மிளகு பால்ல போட்டு குடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும். இந்த அதிமதுரம் வந்து பல பிரச்சனைகள சரி பண்ணும். த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்காக சித்த மருத்துவம் குடுத்தாலும், தலைநோய் அதாவது தலையில ஏற்படுற எல்லா நோய்களும் குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. நெறைய பொருட்கள் சேர்ந்து ஒரு மருந்தா தயார் பண்ணி சித்த மருத்துவர்கள் வந்து ஒரு நோய்க்கு குடுக்கும்போது, அந்த ஒரு நோய் மட்டும் இல்லாம, அதுல உள்ள நெறைய மருந்துகள் இருக்கிறதால, ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு வேலை. இந்த நோய்க்கு எந்த நோய்க்கு நம்ம சித்த மருத்துவர அணுகி நம்ம அத சரி பண்றதுக்கு போறோமோ, அந்த நோய் மட்டும் இல்லாம, இப்போ ஒரு அதிமதுரம் குடுக்குறாங்க அப்டின்னா, அதிமருந்தத்தோட சேர்ந்து ஒரு 8 பொருட்கள், 10 பொருட்கள் சேர்ந்த மருந்து பொருட்கள் சேர்ந்த ஒரு மருந்தா தான் குடுப்பாங்க. இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு போறோம் அப்டின்னா. ஆனா, இந்த அதிமதுரம் த்ரோட் இன்ஃபெக்ஷன மட்டும் குறைக்காது. அதுக்கு வேற என்னென்னலாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீட்ல ஏதாவது ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கத்தியோ, ஒரு சிசரோ, ஒரு ஊசியோ அதனால ஏற்படுற ரணம், அதாவது புண், வலி இது எல்லாத்தையும் உடனே குணமாக்கும் இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் வாதம் அதிகமா உடம்புல ஏ ஏ அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு வலி ஏற்படும். அங்கங்க வீக்கங்கள் இருக்கும் மூட்டுகள் எல்லாம். இதெல்லாம் குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. தலை நோய் குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதிமதுரத்துல இவ்ளோ பலன்கள் இருக்கு. அதே மாதிரி மேல் ஃபெர்டிலிட்டியும் சரி, ஃபீமேல் ஃபெர்டிலிட்டியும் சரி, இந்த சுக்ல விருத்தியை அதிகமா ஏற்படுத்தி குடுக்கும். குழந்தை பேர குடுக்க வல்லது இந்த அதிமதுரம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதே மாரி ஒண்ணா பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா, கண் நோய் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. 5 வித வலிகள், உடம்புல ஏற்படுற 5 வித வலிகள் குணமாகும்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் குறையும், நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிமதுரம் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு 2 விதம் சொல்லலாம். ஏன்னா, மதுரமான குரல தரக்கூடியது இந்த அதிமதுரம் அப்படின்னு கூடயும் சொல்லலாம். அதே மாரி அந்த அதிமதுரமோட மருந்து பொருட்கள வந்து பொடி செய்து வாயில நாக்குல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவ்ளோ இனிப்பா இருக்குங்க. அதனால கூட அந்த மருந்து பொருளோட பேர் வந்து பேர் காரணமா இருக்கலாம். அதிமதுரம். அதிகமான மதுரத்தை கொண்டது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த அதிமதுரம் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு மட்டுமே சரியாகும் அப்படின்னு நம்ம பொதுவா எல்லாருக்கும் சித்த மருத்துவத்துல மேலோட்டமா பார்க்கும்போது தெரிஞ்சாலும், சித்தர்கள் வந்து இதோட பலன்கள் வந்து பல பலன்களா ஒண்ணா சொல்லிக்கிட்டே வராங்க. கண் நோயிலேருந்து, தலைநோயிலேருந்து, உடம்புல உள்ள 5 வலிகள்லேருந்து, வாதம் அதிகமானா ஏற்படுற வலிகள், புண்கள்லேருந்து, ஆயுதத்தால ஏற்படுற ரணங்கள்லேருந்து, ஸ்ட்ரெஸ்லேருந்து எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ஒரு சித்த மருத்துவர அணுகுனோம், ஒரு நோய்க்கான மருந்துகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த நோய் மட்டும் இல்லாம, அதுல சேர்ந்திருக்கிற பல கூட்டு மருந்துகள், ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு நமக்கு உடல்ல அறியாத, அதாவது தெரியாத பலவித நோய்களையும் குணமாக்கக்கூடிய வல்லது. அவ்ளோ நல்ல மருந்துகள் தான் சித்த மருந்துகள்ல இருக்கு. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அத தான் சித்த மருத்துவர்கள் ஒவ்வொன்னா நம்ம மருந்துகள் குடுத்துக்கிட்டே வரோம். இப்ப திடீர்னு ஒரு நோய்க்கு போய் அணுகுறோம் அப்படின்னா, அந்த நோய் மட்டும் இல்லாம, நம்ம உடம்புல இருக்க நமக்கு தெரியாத பலவித நோய்களும் அப்படியே குணமாயிட்டே வந்துரும். அதான் சித்த மருத்துவரோட உண்மையான குணமா இருக்கும். சித்த மருத்துவர்கள் அதனால தான் வந்து சித்த மருந்துகள பெருசா நம்புறாங்க. நம்பளும் அதனால தான் ஒரு நோய்க்காக போய் சித்த மருத்துவர அணுகும்போது, நமக்கு உடம்புல தெரியாத பலவித நோய்களும் குணமாக்கக்கூடிய வல்லது இந்த சித்த மருந்துகள். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எத பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேர அணுகுங்க.